My dear students, இன்னைக்குள்ள கிளாஸ்ல 11th chemistry unit 6 gaseous stateல mixture of gasesல Dalton's law of partial pressure பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த क्वेश्चनல. சோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படினா partial pressure இல்லனா pressure அப்படிங்கிறது என்னது? இப்போ ஒரு கண்டெய்னர் எடுக்கிறோம். இந்த கண்டெய்னருக்குள்ளாடி நம்ம என்ன எடுத்துக்கோனா two unreacted gaseous molecules எடுத்துக்கோம். சோ இங்க நம்ம இது பிங்க் கலர்ல இருக்குல்ல இத நம்ம ஹீலியமா கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது நியான் ஏர் மாலிக்யூல்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கண்டெய்னருக்குள்ளாடி நம்ம அன்ரியாக்டட் என்னது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த நைட்ரஜன் ஆக்சிஜனும் கம்பைன் ரியாக்ட் பண்ணக்கூடியது. ரியாக்ட் பண்ணி நைட்ரஜன் மோனாக்சைடோ நைட்ரஜன் டை ஆக்சைடோ ஃபார்ம் பண்ணும். இதை நம்ம இதை என்ன சொல்லுவோம் ரியாக்டிங் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஹீலியம் அண்ட் நியான் ரெண்டுமே என்ன பண்ணாது ரியாக்ட் பண்ணாது இனர்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அன்ரியாக்டட் பண்ணக்கூடிய கேஷியஸ் மாலிகூல்ஸை நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ளாடி எடுக்கும் போது இது அன்ரியாக்ட் ஆகாது. என்ன ஆகும்னா கொலைட் ஆகும். கொலைட் அது ஒன்னோட ஒன்று இடிக்கும். இந்த ரெண்டு மாலிகூல்ஸ் என்ன ஆகும் ஒன்னோட ஒன்று இன்னைக்கு ஏன்னா கேஷியஸ் மாலிகூல்ஸ் நமக்கு தெரியும் அது ஒரு இடத்துல இருக்காது. அப்படிதானே ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப ஆட்டம்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இட் ஈஸிலி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ அதுக்கு கண்டெய்னருக்கு உள்ளாடியும் அந்த மாதிரி தான் ஈஸியா அங்கே எங்கேயுமா அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஹீலியம் நியானும் ரியாக்ட் பண்ணாததுனால மாட்டி மாதிரி கொலைட் ஆகும் இடிக்கும். ஸோ இடிக்கும் போது இது கண்டிப்பா எதையும் போய் இடிக்கும் நம்ம அந்த எடுத்திருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸோட வால்ஸையும் போய் என்ன ஆகும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே இடிச்சுட்டே இருக்கும். ஸோ பொல்யூஷன் நம்பர் ஆஃப் பொல்யூஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆக இதோட ஃபோர்ஸ் இல்லைன்னா இது இந்த வால்ஸ்ல போய் இடிக்கக்கூடிய பொம்பார்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெஷர் இங்க என்ன அப்படின்னா ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட் ஒரு யூனிட் ஏரியாவில் இந்த நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த கேஷியஸ் மாலிகூல்ஸ் எவ்வளவு ஃபோர்ஸா போய் இடிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம் ப்ரெஷர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ப்ரெஷர் ஆஃப் த கேஷியஸ் மாலிகூல்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். புரிஞ்சுதா? இப்போ இதுல பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம இந்த கண்டெய்னர்ல நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஹீலியமும் நியானோட இது எடுத்திருக்கோம். சரியா? இப்ப இதோட டோட்டல் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? total pressure of இந்த கண்டெய்னரோட total pressure எப்படி கண்டுபிடிப்போம்? pressure of helium gas and pressure of neon gas. அப்படிதானே helium gasக்கு ஒரு some pressure அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி நியான் கேஸும் கொஞ்சம் என்னது ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ ஹீலியம் கேஸுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரையும் அதே மாதிரி நியான் மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய ப்ரெஷரையும் ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு டோட்டல் வால்யூம் இல்லைன்னா டோட்டல் கண்டெய்னருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸோட டோட்டல் ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இங்க பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா இப்ப ரெண்டு மாலிகூல்ஸ் இல்லைன்னா ரெண்டு அதுக்கு அதிகமான மாலிகூல்ஸ் நம்ம எடுக்கிறோம். இப்ப நம்ம இது தனியா எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஹீலியம் கேஸோட மாலிகூல்ஸ் நம்ம செய்யணும். வால்யூம் இங்க கான்ஸ்டன்டா இருக்கு, டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்டா இருக்கு. இப்படிதானே இப்ப இது 1 லிட்டர் அப்படின்னா நம்ம எங்க எடுத்துக்கக்கூடியது இது என்னதுதான் 1 லிட்டர் வால்யூம், இது 1 லிட்டர் வால்யூம். ஸோ 1 லிட்டர் வால்யூம்ல ஹீலியம் கேஸ் நம்ம எடுக்கிறோம் தனியா எடுக்கிறோம். அதே மாதிரி நியான் கேஸ் என்ன பண்றோம் தனியா எடுக்கிறோம். தனியா எடுத்துட்டு இப்ப இதோட ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்ப இதை P1 வச்சுக்கலாம், இதை ப்ரெஷர் P2 வச்சுக்கலாம். ஸோ இதோ தனித்தனியா இதோட ப்ரெஷர் P1 பிளஸ் P2 தனித்தனியா கால்குலேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் P டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படித்தானே இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி எடுக்கிறது தான் என்னது P டோட்டல். ஸோ ஒரு ஹீலியம் கேஸ் நம்ம எடுப்போம் அப்படின்னா அந்த ஹீலியம் கேஸுக்கு தனிப்பட்ட முறையில அதுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்ஷியல் ப்ரெஷர். புரிஞ்சுதா? இது ஒரு மிக்சருக்குள்ளாடி ஒவ்வொரு கேஸுக்கும் தனித்தனியா அது எவ்வளவு ப்ரெஷரை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இங்க பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் இது டால்டன்ஸ் லா பார்ஷியல் ப்ரெஷர் இந்த டேர்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ P டோட்டல் அதாவது இப்போ 3 கேஸ் நம்ம மாலிகூல்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம என்ன எடுக்கிறோம் இன்னொரு ஆர்கான் கூட எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்கான் மாலிகூல் கூட எடுத்துக்கிறோம்னா 3 கேஸஸ் ஆயிடுச்சு. அப்படிதானே? ஸோ இந்த 3 கேஸஸ் எடுக்கும் போது இதோட P டோட்டல் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? P டோட்டல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? P ஹீலியம் பிளஸ் ப்ரெஷர் ஆஃப் நியான் பிளஸ் ப்ரெஷர் ஆஃப் ஆர்கான். சரியா? இப்போ இதை காமனா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எப்படி எடுத்துக்கலாம்? P total is equal to இதை P1 கொடுக்கலாம். ஹீலியத்தோட என்ன கொடுக்கலாம்? P1. நியானோடது என்ன கொடுக்கலாம்? P2 and ஆர்கானோடது P3 இருக்கலாம். அப்படிதானே? P1 இந்த 3 கேஸஸோட ப்ரெஷரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
total pressure of the volume கிடைக்கும். Next, what is ideal gas equation? Ideal gas equation என்ன படிச்சோம்? PV is equal to nRT. இப்படி படிச்சோம். அப்படிதானே? So இதுல pressure is equal to என்ன வரும்? P is equal to nRT by V. இப்போ இங்க என்ன சொன்னோம்? Temperature constant, volume constant. அப்படிதானே? இது rate constant, gas constant தான். So அதுவும் constant தான் இருக்கும். So இது டோட்டலா நம்ம ஒரு ideal gas equation. So இதுல இருந்து இந்த 3 volumes-க்கு இல்லனா இந்த 3 pressures-க்கு தனியா எடுக்கறோம்னா என்ன வரும்? P1 is equal to N1RT by V. இது எல்லாமே constant டா. So N1ங்கிறது என்னது? First containerல இருக்கக்கூடிய number of moles. அதோட pressure. புரிஞ்சுச்சா? இப்போ இதே மாதிரி P2 is equal to என்ன வரும்? N2RT by V. அதே மாதிரி P3 எடுக்கிறோம் அப்படின்னா number of moles in third container R constant by T constant by also V என்னது constant தான். So இப்போ நம்ம என்ன பண்றோம்னா P total கண்டுபிடிக்க போறோம். So P total is equal to என்ன எழுதணும்? P1 plus P2 plus P3. So இந்த வேல்யூ எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? ஆட் பண்ணிக்க போறோம். So N1 RT by V plus N2 RT by V plus N3 RT by V. Next நீங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே RT by Vங்கிறது காமனா இருக்கு அப்படிதானே? So என்ன பண்ணிக்கலாம்? P total is equal to RT by V, அதாவது N1 plus இங்க என்னது இருக்கு? N2 plus இங்க N3. So N3 is equal to ஒரு காமனா நம்ம என்ன வெளியே கொண்டு வரலாம்? RT by V காமனா வெளியே கொண்டு வரலாம். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த N1 plus அதாவது P totalனா என்ன எடுத்தோம்? P1 plus P2 plus P3. அதே மாதிரி N1 plus N2 plus N3 என்ன எடுத்துக்கலாம்? Total number of moles எடுத்துக்கலாம். அப்படிதானே? N1ங்கிறது number of moles of first gas, second gas, third gas. So மூணை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? Total number of moles. அப்படிதானே? So P total is equal to N total into RT by V. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ RT by V நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்கன்னா அதாவது இந்த P total by N total இருக்குல்ல இத நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அதாவது இங்க இருந்து பாருங்க RT by V இந்த N1 இந்த பக்கம் கொண்டு போலாம். அப்ப இந்த டேர்ம் எப்படி மாறும் பாருங்க. P1 by N1 is equal to RT by V. அதே மாதிரி இங்க என்ன ஆகும்? P2 by புரிஞ்சுதா? இது P1 by N1 is equal to RT by V னு மாறும். அதே மாதிரி P2 by இந்த N2 இங்க வந்துச்சுன்னா P2 by N2 equal to RT by V. இதே மாதிரி P3 by N3 is equal to RT by V. அப்ப டோட்டலா என்னன்னு எடுத்துக்கலாம்? RT by V is equal to என்ன வரும்? P1 by N1 plus P2 by N2 plus P3 by N3. ஓகேவா? டோட்டல் நம்ம RT by V னா என்னன்னு எடுத்துக்கலாம்? P1 by N1 எடுத்துக்கலாம். சரியா? சோ இதுக்கு என்னன்னு எடுத்துக்கலாம்? RT by V is equal to P1 நம்ம டோட்டலா P1 P2 P3ங்கிறது 3 different gases ஓட pressures, partial pressure அப்படிதானே? சோ இது டோட்டலா எப்படி கன்சிடர் பண்றோம்? PAங்கிறது total pressure of gaseous molecules. அதே மாதிரி N1 N2 N3 ன்னு நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்? Ni அப்படினு கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதா? இங்க ஆல்ரெடி நம்ம டோட்டல்னு எடுத்துறோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்கிறோம். Pi by Ni. So now என்ன பண்றோம்னா இந்த RT by V யோட வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So substitute பண்ணுங்க. P total equal to N total RT by V என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம்? Pi by Ni. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த PI நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தா PI இந்த பக்கம் கொண்டு போலாம். அப்ப PI இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? இல்ல இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. PI இந்த பக்கமே இருக்கு. அப்ப என்ன ஆயிடும்? இங்க P total இங்க டிவைடட் பைல இருக்கக்கூடியது இங்க போகும்போது என்ன ஆயிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். அப்படிதானே? சோ P total by Ni இங்க இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடும்? சாரி, இது மாத்தி எழுதிட்டேன். சாரி. இங்க P total P total போட்டுட்டோம். இங்க Ni இருக்குல்ல,
இந்த Ni இங்க வரும்போது என்ன ஆயிடும் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும் அப்படிதானே சோ P total into Ni இங்க n totalங்கிறது டிவிஷன்ல இருக்கு சோ இங்க போகும்போது என்ன ஆயிடும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இங்க போகும்போது என்ன ஆயிடும் டிவிஷன் ஆயிடும் சோ Pi is equal to Ni by n total into P total இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த Ni by n total அப்படின்னு இருக்குல்ல Ni by n total அப்படின்னா என்னது number of moles of individual molecules divided by number of total moles அப்படிதானே சோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா xi Pi is equal to என்னது xi இங்க பேலன்ஸ்ல இருக்கு P total சோ அத அப்படியே போட்டுக்கோங்க P total புரிஞ்சுதா அதாவது இந்த டேர்ம்ல P total is equal to n total RT by BA என்ன பண்றோம் Pi by n by நம்ம கன்சிடர் பண்ணி எழுதி இருக்கோம் சோ இந்த வேல்யூல இந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்ப என்ன கிடைக்கும் P total is equal to இதுல இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது P total is equal to n total RT by B க்கு Pi by n by கிடைச்சுனா இப்போ இந்த Pi நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வெச்சுக்கோங்க இந்த Pi இந்த பக்கமே இருக்கட்டும் அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு P total இருக்கு இந்த n டிவிஷன்ல இருக்கிறதுனால இந்த பக்கம் போகும்போது என்ன ஆச்சு மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு சோ அதே மாதிரி n total இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடுச்சு டிவிஷன்ல வந்துச்சு நெக்ஸ்ட் இந்த Ni by n total இவ்வளவு சேர்த்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் xi mole fraction of ith component அப்படினு சொல்லுவோம் mole fraction of ith அதாவது number of ith component divided by total number of gaseous molecules நம்ம என்ன எடுக்கலாம் mole fraction of ith component அப்படினு எடுக்கலாம் so Pi is equal to என்ன போட்டோம் xi இந்த பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு P total so xi P total புரியுதா இதான் என்னன்னு சொல்றோம் Dalton's law of partial pressure partial pressure கண்டுபிடிக்கணும் அப்படினா each component ஓட partial pressure நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா அதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம் mole fraction of the component into total pressure of the volume புரியுதா அதாவது ஒரு கண்டெய்னர்ல நம்ம டிஃபரண்ட் gases இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் இப்ப ஹீலியம் நியான் ஆர்கான் gases இருக்கு இப்ப ஹீலியத்தோட partial pressure கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணனும் partial pressure of helium is equal to xi ங்கிறது என்னது Ni by n total புரிஞ்சுச்சுல xi ங்கிறது என்னது Ni divided by n total இதான் நம்ம அது நினைக்கிறோம் சோ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு P total அந்த வால்யூம் குள்ளாடி இருக்கக்கூடிய அத்தனை கேஸஸோட டோட்டல் பிரஷரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈச் கேஸஸோட பார்ஷியல் பிரஷர் கிடைக்கும் புரிஞ்சுதா சோ இது என்னது டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர் இத பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு அது அடுத்த வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Thank you